நடிகர் ஆர்யா மீது தொடரப்பட்ட வழக்கு சமரசமானது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் அவன் இவன் திரைப்படத்தில் சிங்கம்பட்டி ஜமீன் முருகதாஸ் தீர்த்தபதி பற்றியும் சொரிமுத்து அய்யனார் கோவிலை அவதூறு கருத்துக்களை திரைப்படம் வாயிலாக காட்டிய இயக்குனர் பாலா மற்றும் அப்படத்தில் நடித்த நடிகர் ஆர்யா மீதும் அம்பாசமுத்திரம் நடுவர் நீதிமன்றத்தில் 2011 வழக்குகள் தொடரப்பட்டது. இது சம்பந்தமாக அம்பாசமுத்திரம் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் நடிகர் ஆர்யா விசாரணைக்கு ஆஜரானார். மனுதாரர் சார்பாக வழக்கறிஞர் ரமேஷ் ஆஜரானார். எதிர் மனுதாரர் ஆர்யா சார்பில் வழக்கறிஞர்கள் ஜெரும் ஜோசப், ஸ்டெஃபினா ரோஸ் மற்றும் நவீன் ஆகியோர் ஆஜரானார்கள். அவன் இவன் பட வழக்கை அம்பை நடுவர் நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன், மனுதாரர் சிங்கம்பட்டி ஜமீன் முருகதாஸ் தீர்த்தபதி மகன் சங்கராத்மஜன் மற்றும் நடிகர் ஆர்யா ஆகியோருடன் இந்த வழக்கு தொடர்பான விசாரணையை மேற்கொண்டார். இறுதியில் இரு தரப்பினரும் சமரசமாக்கியதால் இத்துடன் ஆர்யா மீதான இந்த அவன் இவன் பட வழக்கிலிருந்து விடுவித்தார். மேலும் இந்த வழக்கு பற்றி மனுதாரரின் வழக்கறிஞர் ரமேஷ் கூறுகையில், கடந்த 2011ஆம் ஆண்டு நடிகர் ஆர்யா நடிப்பில் வெளியான அவன் இவன் திரைப்படத்தில் அம்பாசமுத்திரம் பகுதியில் உள்ள சிங்கம்பட்டி தீர்த்தபதி மகாராஜாவையும் இந்த பகுதியில் உள்ள சொரிமுத்து அய்யனார் கோவிலின் பெயருக்கும் மதிப்பிற்கும் களங்கம் ஏற்படுத்தும் வகையில் அந்த திரைப்படத்தில் காட்சிகள் அமைக்கப்பட்டதாகவும் அதில் நடிகர் ஆர்யா நடித்ததாகவும் அதனால் அவதூறு ஏற்பட்டதாகவும் சிங்கம்பட்டி ராஜா இளையராஜா மரியாதைக்குரிய சங்கராத்மஜன் அவர்கள் நடிகர் ஆர்யா மீது அம்பாசமுத்திரம் குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இன்றைய தினம் நடிகர் ஆர்யா அவர்கள் அம்பாசமுத்திரம் நீதிமன்றத்தில் ஆஜராகி அந்த திரைப்பட காட்சியில் தான் நடித்ததற்கு வருத்தம் தெரிவித்த காரணத்தினால் மரியாதைக்குரிய ராஜா அவர்கள் தாக்கல் செய்த வழக்கை இன்றைய தினம் வாபஸ் பெற்றுக்கொண்டார். எனவே நீதிமன்றம் அந்த வழக்கை முடித்து வைத்து இன்றைய தினம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.